பூச்சி உன் மகனை மறந்துட்டேன். நீ அந்த மகன் வந்தோடனே மறந்துட்டா. ஆமாங்க, நீங்கள் தமிழில் பார்த்தது உண்மைதான். நம்ம பூச்சி மகன் சின்ன கோச்சனை வித்தாச்சு. என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு காலையில் தாங்க. இந்த வரால நம்ம பூச்சி மகன் இவளோட அண்ணன் தான் தூக்கிட்டு போகல கத்துனாங்க. எங்கள் அண்ணன் எங்கேயோ தூக்கிட்டு போகிறான்ட்டு இவ்வளோ அவனும் ஒன்றாவே தெரியும். அவனை எது கொண்டு போகிறாங்கன்னா வீட்டு கை வளர்ப்புக்கு தான் கொண்டு போகிறான். நல்ல இடத்துல போகிறான். ஏன்னா நம்ம உள்ளூருக்குள்ளே வித்தாச்சு. உள்ளூருக்குள்ளே நல்லா கை வளர்ப்புக்கு நல்லா சூப்பரான இடம். அவங்க நினச்சி நல்லா குட்டி வளர்ப்பாங்க. வந்து அவங்க ஏற்கனவே ஒரு கிடா குட்டி இருக்குது. சரி, அது போக இந்த கிடா குட்டி சேர்த்து வளர்க்கண்டு ஏற்கனவே கட்டிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி வந்தாங்க, பிடிச்சிக்கிச்சு சின்ன கோச்சனை தூக்கிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி. ஆனால் நல்ல இடத்துக்கு போயிட்டாங்க. நான் கத்திக்கிட்டே இருந்தேன். அவனை பார்த்துருப்பீங்க, இதே மாதிரி செவலை கலரில் இருக்கும். ஆனால் இதை விட கொஞ்சம் சின்னதாக இருப்பேன். வகுத்தில் வெள்ளை இருக்கும். இந்த ஒரு பக்கம் மட்டும் இருக்கும். ஏன்னா இன்னும் மழை காலம் வருதுங்க. ஏற்கனவே அந்த நம்ம பூச்சி மகன் விற்றவன் எல்லாம் போன வருஷம் மழைக்குள்ளே கடந்து உங்களுக்கு தெரியும். பழைய வீடியோ பார்க்குறீங்களே, நானஞ்சே கடந்தாங்க அண்ணனும் தங்கச்சியும். ஆனால் எங்கிட்ட பரவாயில்ல உசுறு பொழைச்சாங்க. அது கூட இருந்த குட்டிகள் எல்லாமே இறந்து வச்சு அவங்க 2 பேரும் எங்கிட்ட பொழைச்சி வந்தவங்க. அதனால தாங்க அந்த மழை காலத்துக்குள்ளே நெருக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குட்டிகளை குறைச்சிக்கிட்டு மினிமமான குட்டியை வைக்கணும். ஏன்னா மழை காலத்துக்கு தாங்காதுங்க, வெட்டியாக இறந்து போவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றி அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும். யாருக்கு ஒரு முத்தலகு இதெல்லாம் ரொம்ப மழை காலத்தில் கஷ்டப்பட்டு வந்துச்சு. பொழைக்காதுன்னு நினச்சேன். நீல அதே மாதிரி தான் பொழைச்சி வந்த முத்தலகு. இந்தா இன்றைக்கி பொழைச்சி வந்து இன்றைக்கி பயவில் எங்கிட்ட பெரிய லைட்டா. அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம பூச்சி மையம் நல்ல இடத்துக்கு போயிருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவங்க நல்லா வளர்ப்பாங்க, பிரச்சனை இல்லை. என்ன 2-3 நாள் கத்துவான், அதுக்கப்புறம் அவட மறந்துடுவான். ஏன்னா அவங்க தண்ணி நல்லா குடிப்பான். அரிசி திண்டு பழக வச்சாச்சு. ஏன்னா சில பேர் அரிசி வைப்பாங்க, சோறு வைப்பாங்க. அது ஒரு ஆள் ஒரு மாதிரி கிராமத்தில். ஆனால் எல்லாத்துக்கும் செட் ஆகியான் கிளைமேட். ஏன்னா மழை கிழமை தாங்கிட்டு வந்துவேன். இதெல்லாம் தாங்க மாட்டானா, அவங்களுக்கு நல்ல இடம் இருக்குது. அதனால் சேஃபு, கவலைப்பட வேண்டாம். யாருக்கு மாதிரி இதே ஹைட்டில் தாங்க அவனும் இருந்தேன். இதே மாதிரி மூணு மழையில் பொழைச்சி வந்துவேன். கொஞ்சம் கொஞ்சமாக பொழைச்சி கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்தேன். அதனால் யாரும் என் மேலே கோவப்படாதீங்க, யாரும் டிப்ரெஷன் ஆகிடாதீங்க. இந்த மாதிரி ஏசல் சைட் பண்ணிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா மழை காலம் தாங்க மாட்டாங்க. இந்த ஒரு காலத்துக்குலாம் சொல்ல முடியாது. மழை பெஞ்சாலும் நோய் வரும், மழை வெயிலாட்டி நோய் வருது மழை காலத்தில். மழை இன்னும் 2 மாதம் இருக்குது. அடுத்து ஆடி ஆவணி கடைசிலேருந்து போய் ஆரம்பிச்சிட்டு ஸ்டார்ட்டு. அதனால் நம்ம முடிஞ்சளவுக்கு முக்கியமான கடாய்களை மட்டும் வச்சுக்கிட்டு பெரிய கடாய்களை மட்டும் பால் குட்டிகளை வச்சுக்கிட்டு மீன் குட்டிகளை கழிச்சுக்கணும். ஏன்னா கழிச்சா தான் காப்பாற்ற முடியும். மற்ற ஆளுகளை காப்பாற்ற முடியும், இல்லாட்டி காப்பாற்ற முடியாது. நம்ம டோக்கியெல்லாம் முதல்ல எங்கள் மேட்சில் வரும்போது ரொம்ப மழை காலம். இதே இடத்துல சரியான ஈரம் இருந்துச்சுங்க. அது போக இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வெயிலில் வந்து ரொம்ப காய்ச்சல் வந்து கிடந்தா. இவெல்லாம் பொழைக்க மாட்டேன்னு நினச்சேன். சப்பானை விற்ற முன்னாடி ரொம்ப கிறங்கிட்டா. அது குட்டி பிறந்த குட்டி இறந்து போச்சா, அப்படியே கொஞ்சம் சும்மா இதாகிட்டா. அதுக்கப்புறம் தேத்தி வந்துட்டான். பையனை பார்த்தா உசுறு பிடிச்சி ஏதாவது ஓடி பிடிச்சி நல்லா விளாடுதுங்க. வீட்டில் விட்டுருவேன், சுற்றிக்கிட்டே விளாடுவான். யாருக்கால பூச்சி மக பேச்சியே கத்துறா. எங்கள் அண்ணனை எங்கே கொண்டு போகிறேன்றா. ரொம்ப பாசக்காரி. உண்மையிலே ரொம்ப பாசம் வச்சுருக்குங்க. பூச்சி கூட கத்தலை. அவன் இந்த புதுமானை பார்த்துட்டு விட்டுட்டா. இப்போ தான் கத்துனா. இப்போ அவ போக இன்னும் 2-3 கடா குட்டியெல்லாம் கத்துனாங்க. அப்புறம் இப்போ சைலண்ட் ஆகிட்டாங்க. கவலைப்படாதவங்க அண்ணன் சேஃபான இருக்கேன். அவர் கிட்டே வர மாட்டாங்க. இப்படியோ கொஞ்சம் வெறிச்சு பழகிட்டான். நான் பண்ண மரம் இந்த மகனை கூடயே வச்சுக்கிட்டே தராங்க. இந்த மகனை எங்கிட்ட தனியாக கட்டினோம்னா கத்துறாங்க. இப்போ அதோட பாசம் வச்சுருக்கா. பூச்சி உன் மகனை தூக்கிட்டு போகும்போது நீ கத்தவே இல்லை, திரும்பியே பார்க்கலங்க. எனக்கென்ன என்ன பண்ணுங்கன்னு போயிட்டா. அவ்வளோனே வெயிலுக்கு வராதா, ரொம்ப வெயில் அடிக்குது. இப்போ தாங்க கொஞ்சம் நிற மாதத்துக்கிட்ட வர்றா. வெயில் தாங்க மாட்டேன்றா. என்னென்னு மோந்து பார்க்குறேன். ஸ்கைப் இது வேப்பம் பழம். இதுலேருந்து நிறையா பழம் கலந்துக்கு பிறக்கி கம்மாக்குள்ளே கொஞ்சம் தூக்கி விட போகலான்னு பார்க்குறேன். நானும் நிறையாவே தான் பிறக்கி கம்மாக்குள்ளே போட்டிருக்கேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பிறக்கி போட்டுக்கிடுவோம். ஏன்னா கொஞ்சம் கம்மாக்குள்ளே ஏதாவது முளைக்க ஒரு வேப்பம் கூட இல்லைங்க. ஏதாவது போட்டு பார்ப்போம், முளைக்கிறதா ஏதாவது ஒன்று முளைக்கன்னு பார்க்குறேன். ஏன்னா வெயில் காலத்துக்கு கொஞ்சம் நிழலாக இருக்கும். கம்மாக்குள்ளே எனக்கு தன்னால் வளர்ந்துடும். அள்ளி எரிஞ்சிருக்கேன், பார்ப்போம். நிறையா இருந்துச்சு ஏதாவது ஒன்று முளைக்கும் பாருங்கள். எம்புட்டி கிடக்கு தடி ஆத்தம். நல்லா சூப்பர் மரங்க. அந்த மரம் சரியான நாட்டு மரம். தெரியல விதையெல்லாம் பிறக்குவாங்க. இப்போலாம் யாரும் பிறக்கிறது இல்லை. இந்த நெல் அறுத்து வைக்கலாம் கட்டிட்டாங்க. அங்கிட்டு பருத்தி போக முடியாது. பசங்க சும்மாவே பறப்பாங்க. இந்த மொட்டை கணத்துக்குள்ளே போய் கூட்டு போயிடுச்சு தாய் கிளவி. பழைய வீடியோ பார்த்துறவங்களாம் தெரியும். இதில் 2 மரம் இருக்குது. இங்கிட்ட ஒரு மரம் அங்கிட்ட ஒரு மரம் இருந்துச்சு. வெட்டிட்டாங்க போன வருஷம் தான். நல்லா வளர்ந்துருச்சா? சாரி, இந்த வருஷம் வெட்டினாங்க. போன வருஷம் இருந்துச்சு. இங்கே தாங்க இருந்துச்சு. திருப்பி வளர்ந்துச்சு. பாருங்க எத்தனை வளர்ந்துச்சு. தின்னாயிரடே ஏதாவது வளரட்டும்னா கொஞ்சம் பாருங்க. ஏகப்பட்ட மரம் வளருது. மொட்டை கணத்தை எட்டி பார்த்துறாங்க. கல் கொஞ்சமாக சரிச்சிக்கிட்டே இருக்குவார். இப்போ கொஞ்சம் விழுந்துருச்சு. இடமே ரொம்ப படுமுதாக இருக்குங்க. யார் கிட்ட போக வேணாம். ஸ்கைப்பாலே நீ தான் கூட்டு வந்து வேப்பறதுக்கு தெல்லு. இந்த மாதிரி வளர்ந்துச்சு. ஓடி அதுங்கிட்ட நிற்காங்க. தள்ளி வாங்க. எல்லா ஆடுகளும் மொத்த ஆடுகள் இங்கே தாங்க வருது. இந்த வேப்பங்குளைக்கு தான் நினச்சி வராங்களா? இதுதான் நினைக்கிறேன். அந்த பூவரச மரம் நல்லா வளர்ந்துச்சுங்க. மரம் இந்த ஒரு மரம். நாங்கள் எல்லோரும் மொத்தம் எங்கே பண்ணிட்டீங்க? கிணத்துக்கிட்ட போகாதேன்றா அங்கே தான் வந்துட்டாங்க. அக்னி அங்கிட்ட யாரும் ஒரு கைடா கொம்பு காலில் சின்ன வளர்ச்சி மகன் தான் தூரம் வெட்டி பார்க்குறாரு. நீ இதுக்கு சேட்டை பண்ண தாங்க முடியே. பாபி எதுக்கு சண்டை போடுற? இதுக்கு வன்முறை கையில் எடுக்காதீங்க. வாங்க குட்டியம்மா. நினச்சேன் கரெக்டாக நீ தான் போவேன் பருத்திக்கு. திரும்ப வாடுவா. போய் போகக்கூடாதுன்னு இருக்கேன். ஓடி தூக்கியோ போங்க. இறங்க திருப்பி கம்மாக்குள்ளே போங்க. இல்லை நின்றா பய மாட்டேங்க. கம்மாக்குள்ளே என்னதான் கிடைக்கும். ஓடி நம்ம பைலட் பாபி 2 குட்டி போட்டு
ஒரு வாரத்தில் நல்லா மேட்ச் கிடச்சி இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் 2 குட்டியை வளர்க்குறதுக்கு இவ்வளோ நல்லா பால் கொடுத்து வளர்க்குறா. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரத்தில் மழை பெஞ்சால் கொஞ்சம் இப்போ வேச்ச வந்துடும். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, போன மாதம் இந்த வருஷம் நல்ல மேட்ச் ஆடுகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஒடிங்க தான் நல்லா தேத்தி கொண்டு வந்தோம். ஒழுத்துட்டாங்களா நல்லா போக முடியல அங்கிட்டு. கடைசியாக போன வாரம் போனேன், சுத்தமாக ஒத்த புல் இல்லை. அதோட சரி வந்துட்டோம். இன்னும் அடுத்த வருஷம் தாங்க, அடுத்த வருஷம் மாதம் தான் நம்ம அந்த ஏரியா பக்கம் போய் அது வரைக்கும் கம்மாயெல்லாம் இருக்கணும். அந்த மாதிரி மேட்சை இன்னும் கிடைக்க கஷ்டம். எப்படி கிடந்தா இது தெரியுமா, எல்லா ஒரு எலும்பாக இருந்தாங்க. இது இந்த அப்புறம் வேறு யார் இந்த இவ கூட பரவாயில்ல, கொஞ்சம் இதாக இருந்தா. வேறு ரொம்ப ஓடினா மாயக்கா அதெல்லாம் ரொம்ப கிடச்சி. இன்னும் கொஞ்சம் தேர்ந்துட்டாங்க. நம்ம மூச்சுலாம் ரொம்ப மோசமாக இருந்தா, எவ்வளோ எலும்பாக இருந்தா தெரியுமா. அப்போ தான் கொஞ்சம் தேர்ந்து வந்திருக்கா இவ, அதை விட. ஆனால் பரவாயில்ல, இப்போ தேர்ந்துட்டா. ரொம்ப எல்லாம் இப்போ 2 பேருமே ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரே மாதிரி மாற்றிட்டாளுங்க. நம்ம கச்சாலாம் சொல்லக்கூடாது, கச்சா எப்பயுமே சரி. கல்லை கூட திண்டு பயில உடம்பு தேத்திடுவேண்ணா. கச்சா அடா பூச்சிமனே, உங்கள் அண்ணனை வித்தாச்சுரா பாரு, ஓட்டம் தான்டா. வரைக்கும் ஒரு மகளே பண்ண மரத்துக்கிட்ட பிடிச்சிக்கிட்டே, நீ ஃப்ரெண்டா முட்டி பிடுவா. எவனுக்குமே மேய பிடிக்கல. எப்படா நல்லது இருந்திருக்காங்க. வெயில் ஒரு நாளைக்கு ஒரு நாள் கூடிக்கிட்டே போகுது. இப்படியே போனால் என்ன செய்யுது சின்ன வலிச்சே, நீலாம் கருப்பாக போகிற. இப்படியே வெயில் அடித்தா நான் ஏற்கனவே கருப்பாக இருக்கேன், இன்னும் கருப்பாக வரும் போல். அவ்வளோ அடிக்குதுங்க வெயில். இதே எல்லினோ ஆண்டா. ஆனால் வருஷம் எல்லினோ 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துகிட்டே இருக்குது. ஆனால் சூப்பர் எல்லினோ அது 10 வருஷம் ஒருத்துக்கு முன்னாடி வந்துச்சு. ஆனால் இந்த விட வெயில் இந்த பட்டம் காற்று அடிக்குதுங்க. ஆனால் வெயில் ரொம்ப ஓவராக இருக்குது. காற்று மட்டும் அடிக்கல, ஒரு பயம் எம்மனு வெளியே நட முடியாது. சாயந்தரம் 3 மணிக்கு மேலே தான் எல்லோரும் வீட்டு விட்டு வெளியே வர முடியும் போல். ஏதோ ஒரு யூரோப் நாட்டில் நினைக்கிறேன், யூரோப் கண்ட்ரி ஃபுல்லாமே ரோடெல்லாம் உருகுதுன்றாங்க, தீ பிடிக்குதுன்றாங்க. சரியாத்தான் அப்படி இருக்க ரோடெல்லாம் உருகிடும் போலங்க. நம்மளும் வெயில் தாங்கல. அதனால் ஆடியில் முடிஞ்ச அளவுக்கு 1 மணி வரைக்கும் நிழலுக்குள்ளேயே மேய்ப்பேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு பற்றி போயிருங்க. நான் மோனிக்கா வெயில் தாங்க முடியல, அந்த ஓட்டம் ஓடுறிய ஓடிக்கிட்டே இரு. தெனா சீக்கிரம் ஒரு மரத்தை நிழலில் போய் சீட்டை பிடிச்சின்று. நான் தெனாவிட்டே வித்தியாசமாக பார்க்குறேன், நான் பேய் பார்க்குறேன். கேமராக்கு முத்தம் கொடுக்க போகிறேன். கேமரா வந்து மோந்து பார்த்தேன் போவா. இதான் நிழலில் போய் நில்லு. திருசா மகனே, முந்தானத்து சேருக்குள்ளே விழுந்தாங்க. இவன் ஒரு 4-5 பேர் விழுந்தாங்க, டை அடித்தாங்க. ஆனால் இதில் எங்கே திடீர்னு தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. அது 3 தான் மாட்டிக்கிச்சு. என்ன திருசா மகனே, இவெல்லாம் மழை காலத்துக்குள்ளே எங்கிட்டு தேர போகிறேன்னு தெரில. ஆனால் கொஞ்சம் பால் குடிப்பு தான் மறக்கிறாங்க. நல்லா திருசா மகனே, அதே மாதிரி கண்ணு வெள்ளி கண்ணு வச்சிருக்கேன் மத்தியில். இப்போட்டு இதுக்கு மேலே உன் பாடியிலாம் தாக்காது. நீ எல்லாம் கருப்பு தோல் தீயா சுடும். உன் மம்மி ஸ்கைப்பாலை காணாமல், தாய் கிழவியை காணாமல், அவெல்லாம் சீட்டை பிடிச்சிருப்பானாரா, எங்கே இருப்பான்னு தெரில. வரி குதிரை மகளே மாதிரி எல்லாம் மறந்துட்டுருக்காங்க. வாங்கடா போங்கடா, தண்ணி குடிக்க போமா. பழுனே கிளம்பலாமா. கைப்பாலே இங்கே தான் இருக்கேன், அதான் நான் பார்த்தேன். முள்ளுக்குள்ளே நிற்கிறேன். வா ஓடியே வா, இப்படியே வா. ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு திரும்பி பார்க்கலாம். நான் கருவச்சி கிளம்பலாமா. உன் கொம்பு இருக்க வளர்ந்துக்கிட்டே போகுது, நீ வளர மாட்டேன்ற. உன் மக பரவாயில்ல, எங்கிட்டோ வட்டம் போட்டுக்கிட்டே இருக்கா. போவான். இங்கிட்டலாம் வர முடியாது, முள் சரியான முள். பார்த்துக்கிட்டே இருக்கா, என்னமோ ஏதாவது ஸ்பெஷலாக தருவேண்டு. வீட்டுக்கு தான் போகணும் ஸ்கைப்பாலே. தெரிசா வா மகனை கூப்பிடு. போவா எல்லாத்தையும் கிளம்புவோம். நீ இதுக்கு மேலே தாங்காது. நீ ஒரு ஆள், நீ 2-4 பேர் தான் கொஞ்சம் வெயில் தாங்குறீங்க. வெயிலாம் போயிருந்தா சீட்டை பிடிச்சிட்டாங்க. ஒரு இதுக்கு மேலே 2 இன்ச்சுக்கு அப்படித்தான் நம்மளும் பாடி தாங்காது. ஆனால் நல்லா வெயில் அடிக்குது. தண்ணி நல்லா குடிக்கிறாங்க. தண்ணி குடிக்குது, தண்ணியிலே வயிறு டேங்க் ஃபுல்லாக. இது பசங்களை தண்ணி தான் முக்கியம். ஏண்டா இது ஒரு நிலண்டு இதில் வந்து எல்லாம் நிற்கிறீங்க. தாய்க்கல்வி ஸ்கைப்பாலே கரோச்சே வரு. சிம்மக்கார நிலம் உங்களுக்கு தாரா. கடைசி 2 போ, பொறுமையாக போ. இன்னும் கடைசியில் ஆள் வருது, அப்படியே இல்லை. வரட்டும் வரு. கடைசியில் வர தாய்க்கல்வி. தண்ணி குடிக்க போகலையா, வெளியே போடுங்க தண்ணி குடிக்க. இங்கேயே வெளியே கிடக்கு. இங்கடா வெளியே போடா வண்டியா. தண்ணி குடிச்சிட்டா. நீ தண்ணியை குடிச்சிட்டு இப்படி மொட்டை வெயிலில் படுத்துடணும். நல்லா பழக்கக்கூடாது. நல்லா அண்ணன் தங்கச்சி ஒரு பக்கம். எப்பறம் வெயிலில் படுக்கிறீங்க, குடிங்க நீங்கள். எல்லாம் குடிச்ச பண்ணி பழுது மட்டும் கடைசியில் குடிப்பா. முட்டி பிடி வாங்கிட்டு பயத்தில் அவளும் குட்டியம்மாளும் இன்னும் தண்ணி வந்து ஊற்றணுங்க. தண்ணி ஒருத்த குடிச்சா தனா குடிச்சியா. ஒரு ஸ்டடி பாப்பி நீ குடிச்சியா. தாய்க்கிழவி ஸ்கைப்பால் மட்டும் தனியாக குடிப்பா. இங்கே குடிக்கணும் குடிச்சிக்க. நம்ம பழுது மட்டும் தனியாக படுப்பா. காரணம் என்ன, சென குட்டி முட்டி போடுவாளுங்க. அதுக்கு தான் பயந்துக்கிட்டு இவ்வளோ மட்டும் தனியாக கட்டி போட்டுருது. நல்லா நல்லதில்லை கட்டிருக்கேன். படு அவங்க உள்ளே படுக்கட்டும். என்னங்க இந்த பக்கம்லாம் ஒரே மழை மேகமாக இருக்குது. இத்தனை நாள் இந்த மேகம்லாம் இல்லை, லீவ் விட்டுருந்துச்சு. இன்றைக்கி தான் வந்திருக்கு போலங்க. நல்லா மழை மேகமாக இருக்குங்க. அந்த ஏரியா பக்கம்லாம் மழை பெய்ய போகுது. நம்ம பக்கம் மட்டும் ஒன்றும் இல்லை, இருக்கிற எல்லாத்தையும் தள்ளி போயிடுச்சு. நமக்கு மழை பெய்யறதுக்கு சான்ஸ் இல்லை. இடியுமின் மழை சொன்னாப்புல, ஆனால் யாருக்கு சொன்னாப்புலன்னு தெரில. ஆனால் அங்கிட்ட தூரத்தில் அங்கிட்ட எனக்கு தெரிஞ்சு திண்டுக்கல் மாவட்டம் இல்லாட்டி விருதுநகர் மாவட்டம் மழை பெய்யும். நம்ம இங்கேருந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதான். தாய் கிளவி வர்றதே தெரியல, கூட்டத்துக்குள்ளே இருக்கே. ஆனால் வீட்டுக்கு போகும்போது தெரியும். மேட்சலில் இறங்கினப்போ பாரு தனியாக பிரிஞ்சிருவா. ஒரு ஆட்டுக்குட்டியை விற்றோன்னே கரெக்டாக கூட்டத்தில் ஏதோ ஒரு குட்டி குறையுதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருதுங்க. ஏன்னா நானும் இப்போ தான் பார்த்தேன். எண்ணிக்கிட்டே எப்படியே ஆடு எதுவுமே வீட்டிலேருந்து வரும்போது, வீட்டில் இங்கேருந்து போகும்போது என்னடா ஒரு குட்டி வரும் மறந்துடுது விற்கிறது. அதே கரெக்டாக கண்டுபிடிச்சிருது. நடக்க வயக்காடு போயிட்டு வந்து திரும்புவோம். ஏன்னா இங்கேருந்து 1 கிலோமீட்டர் ஆயிரும். குதிரை என்ன பண்ணுற விட்டு அப்படி உள்ளே இருக்கவியா. இந்த பருத்தி இன்னும் கொஞ்சம் எடுக்காமத்தே இருக்காங்க. பாருங்க முத்தலகு டீம் எல்லாம் ஓடி பிடிச்சி விளாண்டுக்கு இருக்குது. முத்தலகு தங்கச்சி எல்லாம் வரும்.
ஓடி வந்திருக்கீங்க போட்ட போட்டிக்கு மாயக்கா நீமா இப்போ தாங்க கொஞ்சம் ஓடுறதே நிப்பாட்டி வெயில் குறைஞ்சனால நிற்கிறாங்க. இப்போ தான் பசங்களும் ரெஸ்ட் எடுத்து மேய்கிறாங்க. நானும் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா இனிமேல் தான் நாய் எங்கிட்ட வருதுங்க. சாயந்தரம் நேரம் தாங்க நாய் கண்காணிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு பாடி கார்டை நியமிக்கணும் போனுங்க. சரி நண்பர்களே, நம்ம பூச்சி மகனை விற்றதுக்கு சில பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம். எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அப்பப்போ ஆடு உள்ளே போகும்போது என்னடா ஏதோ ஒரு ஆடு குறையுதுன்னு அவருக்கு விற்றது மறந்தனால நிறைய நினப்பாத்தே இருக்குது. இன்னும் என்ன செய்ய, மழை காலத்துக்குள்ளேயும் இன்னும் அடுத்தடுத்து கெட்டா குட்டிகளும் எனக்கு வித்துற வீடியோ வந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு இந்த வீடியோ கவலை அளிக்கலாம். அதுக்காக என்ன மன்னிச்சிருக்கேன். இதே மாதிரி அடுத்த ஆடு வீடியோவில் உங்களை சந்திக்குவா. ரைட், பார்ப்போம் நண்பர்களே. பாய்.